Hello everyone, welcome to Inner Magic. இந்த வீடியோவில் ரவையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ரவை சுகர் இது ரெண்டு மட்டும் இருந்தால் போதும். நம்ம இதை செஞ்சு சூப்பராக அசத்தலாம். இந்த ஸ்வீட் செய்ய ஒரு 5 minutes போதும். வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஃபஸ்ட்டு 1 கப்பு ரவை எடுத்துக்கிறோம். அதை 2 minutes லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸ்மெல் அண்டு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். இது நம்ம பவுடர் பண்ணி இந்த ஸ்வீட் செய்ய போகிறோம். ஸோ இது கூல் ஆகிறதுக்கு ஒரு பிளேட்டில் போட்டு நீங்கள் வச்சுடுங்க. நம்ம இப்படி செய்கிறதுனால ரவையோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஈஸியாக குக் ஆயிரும், ப்ளஸ் பவுடர் பண்ணும்போது நல்ல நைஸ் பவுடராக வரும். அதுக்காக தான் இப்போது இந்த ஜாமுன் செய்கிறதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்க போகிறோம். இதுக்கு 2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணணும். 3 cups வாட்டர் சேர்த்துக்கணும். இதுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுக்கு கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் அது மெல்ட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு லைட்டாக ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது ஆப்ஷனல் தான். ஏலக்காய் 2 பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காய் டேஸ்ட் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேணாம். ஆனால் இந்த ரவை ஜாமுனுக்கு ஏலக்காய் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா சுகர் கரைஞ்சிருச்சு, ப்ளஸ் அந்த பிசுபிசுப்பு தன்மையும் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுக்க போகிறோம். இப்போ ரவை கூல் ஆகிடுச்சு. இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பவுட்ரு பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக ஆயிடுச்சு. இப்போது பேனில் இந்த ரவை பவுட்ரை போட்டுக்கிறோம். இது குக் பண்ணுறதுக்கு 3 கப் மில்க் ஆட் பண்ணிக்கணும். தண்ணி சேர்த்த மில்கே ஆட் பண்ணிக்கலாம். இது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா லோ ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம இதை குக் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா திக்காக உங்களுக்கு அது வரும். ப்ளஸ் நல்லா ரவை குக் ஆயிரும். குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேனில் ஒட்டாமல் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன சேர்க்கணுன்னா கீ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த சேர்க்கும் போது அந்த பிசுபிசுப்பு இல்லாமல் நல்ல ஒரு சாஃப்டான ஒரு டவ் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு இந்த கீ ஹெல்ப் பண்ணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அதை குக் பண்ணணும். இப்போ இது எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது நல்லா ஒரு சாஃப்டாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. பேனில் ஒட்டவே ஒட்டாது. இப்போது இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கணும். இது லைட்டாக கூல் ஆகணும். ஏன்னா இதில் தான் அந்த ஜாமுன் செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு தான் இருக்குது சூடு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஜாமுன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் எப்படி வேணால் ஷேப் செஞ்சுக்கலாம். ரவுண்டாகவும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா ஓவல் ஷேப்லேயும் செய்யலாம். சரி, எப்போயுமே ஜாமுன் ரவுண்டாகவே செய்கிறனால கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்னதும் வேண்டாம், ரொம்ப பெருசும் வேணாம். பிகாஸ் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசும் ஆகும், ப்ளஸ் சோக் பண்ணும்போதும் சுகர் சிரப்பில் சோக் பண்ணும்போதும் கொஞ்சம் பெருசாகும். அதனால் மீடியம் சைஸ் செஞ்சுக்கோங்க. நல்ல ஆயில் சூடாக இருக்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த ஜாமுன்ஸ் எல்லாம் போட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ரொம்ப டார்க் கலர் இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் ரவை போட்டிருக்கனால அவுட்டர் லேயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும், உள்ளுக்குள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ரெகுலராக குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ளஸ் நம்ம குலோப் ஜாமுன்லாம் இப்போ வாங்கும்போது 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு பிடிக்குதோ இல்லையோ 2யுமே நம்ம வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம். பட் இது நம்ம ஈஸியாக நமக்கு வேணுங்கும் போது செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.